எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி அன்பர்களே, இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலே என்ன ஒரு ரகசியம், அதுவும் காலத்திலே எதை அறிந்தால் சிறப்பு கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவு. முக்கியமாக ராகு இருக்கக்கூடிய நிலை, ராகுவினுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்திலே சுக்கிரன் மற்றும் குரு பயணப்படக்கூடிய இந்த காலகட்டம் ஆகஸ்ட் மாதம் பாதி வரை, கிட்டத்தட்ட இந்த ஆடி முடியும் வரை பல நிலைகளில சிறப்பு என்றாலும் கூட சில நிலைகளில நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது அமைகிறது. அதனால்தான் எச்சரிக்கை. காலத்திலே சில ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது ஏதேனும் தேவையற்ற ஒரு நிகழ்வு அதற்குள் நீங்கள் சென்று சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்குத்தான் இந்த பதிவு. சரி, காமம் தீராது மோகம் தணியாது என்று தலைப்பிற்கு பொருந்துமா என்றால், உங்களுடைய ராசிக்கு பாக்கிய நிலையில 9ஆம் நிலையில சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த கிரகம் என்பது மிக முக்கியம். இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை ஆழ்ந்து கற்று டிசையர் ஃபார் டீப் நாலேஜ், அது மட்டுமல்லாமல் வெளியூர் வெளிநாடு தொடர்பிலே ஒரு வெற்றியை பெறுவதற்கு அல்லது ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தாலும் கூட வேறு விஷயங்களிலே ஒரு வெற்றியை பெற்றுவிடலாம் என்ற முயற்சி என்பது இருக்கும். அதே சமயத்துல இந்த ஆழ்ந்த கல்வி எதுவானாலும் சரி, ஒரு தொழில் வியாபாரம், மருத்துவராக இருக்கலாம், அல்லது ஒரு டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு டாக்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதுல மேலும் கற்க வேண்டும் என்று ஒரு தேடல் என்பது இருக்கும். அதே போல் ஆன்மீக தேடலும் இருக்கும். இந்த நிலைகளில ஏதேனும் ஒன்று அந்த உறவு முறைகளுக்குள் அமையக்கூடிய உறவு முறைகளுக்குள் சமுதாயம் ஏற்காத உறவு முறைக்குள் சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது. நீங்கள் அதிகம் பயணப்படக்கூடிய வாய்ப்பு அல்லது அதிகம் பயணத்திற்கான அந்த காதல் என்பது இருக்கும். உங்களுக்கு பல ஊர் சுற்றி பார்க்கலாம் என்று பயணப்படக்கூடிய அந்த அமைப்பு என்பது இருக்கலாம். இந்த டிசையர் டு எக்ஸ்ப்ளோர், அதாவது இந்த விஷயம் பயணப்படக்கூடிய விஷயத்துல இந்த ஆசையில் அங்கு ஏற்படக்கூடிய உறவுகள், அது ஆண் பெண் உறவு மட்டுமல்ல, நட்பு உறவு, தொழில் ரீதியிலே நம்மை உயர்த்தி விடுவார்கள், பணம் அதிகமாக கிடைக்கும், பணத்தை இப்படி முதலீடு செய்யலாம், பணத்தை எப்படியாவது ஒரு குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி விடலாம், பல கோடி ரூபாய் சில 1000 ரூபாய் வட்டி கொடுத்தால் போதும் மாதம் என்று இப்படியெல்லாம் சொல்லி உங்களை சிக்கலில் ஆழ்த்தி விடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அன்வான்ட் சிச்சுவேஷன்ஸ் உருவாகும். ஆகையினாலே பேராசை என்பது நிச்சயமாக கூடாது. ஆனால் ராசியிலேயே இந்த குரு சுக்கிரன் இணைய 12ஆம் இடத்து அதிபதி, உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்து அதிபதி, 5ஆம் இடத்து அதிபதி, அது ராசியில் வரும்போது இது ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை நிச்சயமாக உங்களுக்கு தரும், தனலாபம் வரும். அதே சமயத்துல குரு பகவான் இருக்கும்போது இந்த லக்ஷ்மி கடாட்சத்தை, வரக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தை ஏதோ ஒரு சுப விரயத்திலே நீங்கள் போட வேண்டுமே தவிர, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, உங்களுடைய குழந்தைகளினுடைய திருமணம், உங்கள் திருமணம், இப்படி சுப நிகழ்ச்சிகளுக்குள் உங்களுடைய விஷயத்தை செலுத்த வேண்டுமே அன்றி ஏதேனும் யாரேனும் சொன்னார்கள் என்று, ஆசை வார்த்தை காட்டினார்கள் என்று அதிலே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது. இந்த காலகட்டத்தில தங்கம் வாங்கி நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் தங்கத்தை தானமாக தருவது, கிஃப்டாக தருவது என்றெல்லாம் ஈடுபடாமல் இருங்கள். அப்படி ஈடுபட்டீர்கள் என்றால் வருங்காலத்திலே உங்கள் கையில் தங்கம் நிற்காமல் சென்று விடக்கூடிய அமைப்பு. யாருக்கும் தங்கத்தை இரவலாகவும் தராதீர்கள், இரவலாக நீங்களும் பெறாதீர்கள். இப்போது உங்களுடைய இந்த வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கான ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் சொல்லக்கூடிய விஷயம். இந்த சனி பகவான் அற்புதமான ஒரு நிலையில இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார், வக்ரம் பெற்றிருக்கிறார். 10ஆம் இடத்து வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வைப்படி 7ஆம் இடத்துல இருக்கிறது. ஆகினால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களோடு வேலை செய்பவர்கள் அவர்கள் ஏதேனும் உங்களை ஆசை வார்த்தை கூறி திசை திருப்பினால் கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்துல வாழ்க்கை என்னாகுமோ என்ற ஒரு மரண பயத்தை ஒரு 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல் காதல் என்னாகுமோ, வாழ்க்கை எப்படி அமையுமோ என்று திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு
அந்த ஒரு பயத்தை தரும். ஏனென்றால் குரு ராசியில இருக்கும்போது ஒரு பயம் என்பது இருக்கும். அதற்காக துணிந்து ஒரு விஷயத்தை செய்தால்தான் வெற்றி என்பது கிடைக்குமே தவிர, ஏதோ இது செய்தால் அது போய்விடுமோ, அது வந்து விடுமோ என்றெல்லாம் யோசிக்காமல் எது நல்லது நடக்கும் என்று உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லுகிறதோ அதை படி செய்யுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் பாதி வரை நிச்சயமாக இந்த குரு சுக்கிரன் இணைவு என்பது உங்களுடைய ராசியிலேயே இருந்து அது உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய ஒருவேளை ஒரு அரசு வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த அரசு சார்ந்த விஷயத்திலே வரக்கூடிய ஆதாயம், அல்லது அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மூலமாக ஒரு லைசன்ஸ் வாங்க போகிறீர்கள் என்றால் அவர்கள் மூலமாக வரக்கூடிய ஆதாயங்களை எல்லாம் இது கட்டுப்படுத்தும். அப்படி என்றால் இந்த நிலைகளிலே கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது எந்த நிலைகளிலே உங்களுக்கு இந்த காமமோ அல்லது மோகமோ பிரச்சனையை தரும்? காமம் என்பது ஆண் பெண் உறவு என்றாலும் சரி, அல்லது ஏதோ ஒன்றை எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்று, எப்படியாவது சட்டத்திற்கு புறம்பாவது ஒரு விஷயத்தை சாதித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்வது என்பது நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலுமே அப்படி ஒரு நிலை ஏற்படும். குறிப்பாக பெயர் புகழ் வாங்க வேண்டும் என்று ஏதோ ஒரு தந்திரத்தை கையாளலாம். தொழிலிலே எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்று ஏதோ ஒரு தந்திரத்தை கையாளலாம். இவையெல்லாம் உங்களுக்கு சறுக்கல்களை நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய அந்த ராகுவானவர் நீங்கள் எந்த அளவிற்கு சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயத்தை யோசிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு காரிய தடையும் காரிய நாசத்தையும் தருவார். ஆகையினாலே அதுல கவனமாக இருக்க வேண்டும். இந்த நிலைகளில நீங்கள் சற்று கூடுதலாக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய விஷயம் என்ன? உங்களுடைய உடல் நலம். உங்களுடைய ராசிக்கான அதிபதி புதன் 2ஆம் இடத்திலே வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகையினாலே உணவு பழக்க வழக்கங்களிலே கட்டுப்பாடோடு இருப்பது. அது மட்டுமல்லாமல் இந்த குரு சுக்கிரன் இணைவு என்று இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இந்த இணைவு நடக்கக்கூடிய இடம் திருவாதிரை நட்சத்திரம். ராகுவின் மீது பார்வை, குருவினுடைய பார்வை இருக்கிறது. ராகு உங்களுடைய ராசிக்கு பாக்கிய நிலையில அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களில அங்கு இருக்கிறார். இப்படி இருக்கும்போது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய கிரகம், ஆளும் கிரகம் ராகு. நட்சத்திரத்தினுடைய அதிபதி துர்க்கை அம்மன், உக்ர தெய்வம். நட்சத்திரத்தினுடைய அதிபதி மற்றும் தெய்வமாக இருக்கக்கூடியது ருத்ரன். இந்த ருத்ரன் என்றாலே புயல்களுக்கு கடவுள், துர்க்கை என்றாலே உக்ர தெய்வம். ஆகினால் இந்த இரண்டுமே அழிவு சக்திகள். எதை அழிக்க வேண்டும்? எது உங்களுக்கு சரி வரவில்லையோ அது ஒரு கெட்ட எண்ணமாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு தவறான செயலில் நீங்கள் சிக்கி இருக்கலாம், அல்லது சரிவராத ஒரு தொழில் வேலையிலே இருக்கலாம், சட்டத்திற்கு புறம்பான எண்ணமாக இருக்கலாம். இதிலிருந்து வெளியே வருவதற்கு உங்களுக்கு இப்போது செவ்வாயும் அருள் புரிகிறார். 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் நீங்கள் சரியாக ஒரு முயற்சி எடுக்கும் போது அந்த அருளை புரிவார். அது மட்டுமல்லாமல் ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் குருவினுடைய அந்த ஆற்றல் தீயவற்றை அழித்து விடக்கூடிய முயற்சி, ஏனென்றால் அந்த சக்தியை அது தரும். அதனால் வெற்றி என்பது இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த நட்சத்திரத்தினுடைய விஷயமே என்னவென்றால் பயங்கரமான ஒரு ஒரு ஆற்றலை தந்து ஒரு ஷார்ப் அண்ட் கிரேட் எனர்ஜி நிச்சயமாக தரும். இதன் மூலமாக இதுவரை இருந்து வந்த தீமையிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். இந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு சிம்பல் கண்ணீர் துளி, டைமண்ட், வைரம், இந்த இரண்டும். ஆகையினால எது உங்களுக்கு வேண்டும்? விலை உயர்ந்த வைரமா என்றால் அதை போன்று விலை உயர்ந்த அடுத்தவர் மதிக்கத்தக்க சமுதாயம் போற்றக்கூடிய செயல்களை செய்வதும், மற்றவர் போற்றாத எள்ளி நகையாடக்கூடிய செயல்களிலிருந்து வெளியேறுவதும், அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து, எப்படி போகி பண்டிகையில வீட்டில் தேவையில்லாத பொருட்களை தூக்கி வெளியே எறிவது மட்டுமல்லாமல் அதை தீயிட்டு கொளுத்துகிறோமோ அதே போல் அவற்றையெல்லாம் முழுவதுமாக நீக்கி வெற்றிக்கான வழிகளை தேட வேண்டும். இப்போது உங்களோடு வேலை செய்பவர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையை நல்ல முறையிலே கையாள வேண்டும். அவர்களுடைய உடல் நலத்தின் மீது அக்கறை வேண்டும், மனநலத்தின் மீது அக்கறை வேண்டும். இங்கு இந்த வாழ்க்கை துணை, உங்களோடு வேலை செய்பவர்கள் அல்லது பயண வழியிலே உங்களோடு வரக்கூடியவர்களோடு சிறிதளவு நீங்கள் உங்களுடைய கோபத்தையோ அல்லது உக்கிரமாக பேசக்கூடிய பண்பையோ வெளிப்படுத்தினாலும் கூட அது பெரிய அளவிற்கு உங்களுக்கு தடை தாமதத்தை ஏற்படுத்தி விடும். ஆகையினாலே கவனம். குரு பகவான் 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி. ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கை துணை, வழித்துணை, உங்களுக்கு தொழிலிலே உதவியாக இருக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் சாத்வீகமாக இருந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயத்தில்
அதை ஒரு ரக்கடாக அன்எத்திக்கல் அதாவது முறை தவறிய விஷயங்களில எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடக்கூடாது, சட்டத்திற்கு உட்பட்டது, சமுதாயம் நம்மை நல்லவர் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் மட்டும் அதிகப்படியான ஆசை, அந்த அதிகப்படியான ஆசை, அதிகப்படியான இச்சை தான் காமம். ஆகையினாலே அதிலே தீராத காமம் கொண்டு ஒரு முன்னேற்றம் என்ற மோகத்தை கொண்டு அதிலே தனியாமல் இருந்து தொடர் முயற்சி என்பது விடாமுயற்சியாக வைத்திருக்கும் போது திருவாதிரை நட்சத்திரத்திலே ராகுவினுடைய நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய சுக்கிரன் மற்றும் குரு, அந்த குருவினுடைய பார்வை ராகுவின் மீது பாக்கிய நிலையில உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை மிகப்பெரிய அளவிற்கு அள்ளித்தரும். இப்போது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் ஏற்படுத்தும். எனது அன்பு நேயர்களே, மிதுன ராசி என்பர்களே, பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள புதிய தகவல்களை தருகிறது என்றால் லைக் செய்யுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தருவதோடு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.